வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் அடையாளம் காணப்பட்ட 101 தொகுதிகள் சர்வதேச நீதி கோரி வலுக்கும் போராட்டங்கள். பல மில்லியன் பெறுமதிமிக்க மெரிஞ்சிமுனை நாராயம்பதி மாதா சுரூபம் தகர்ப்பு. என்பிபியின் தீவக அமைப்பாளர் உட்பட 8 பேர் கைது. எதிர்ப்பை மீறி அம்பனிலிருந்து நல்லூருக்கு மணல் விநியோகம். பொதுமக்கள் கடும் விசனம். சோழபுரத்தில் நடைபெறும் 1ஆம் ராஜேந்திர சோழன் முப்பெருவிழா. நினைவு நாணயத்தையும் வெளியிடவுள்ள நரேந்திர மோடி. ஹமாஸுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. பணைய கைதிகளை மீட்பதற்கு மாற்று வழிகளை நாடும் இஸ்ரேல். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 5 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரையில் 101 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2ஆம் கட்ட பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 21வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் 9 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 30 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது நேற்றைய தினத்துடன் 90 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணி தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை 101 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இன்றைய தினமும் அகழ்வு பணி தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கையில் கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட கொடூர இனவழிப்பினை மேற்கொண்ட சிங்கள பேரினவாதம் தற்போது தமிழர்கள் மீது கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு செயற்பாட்டை கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். தமிழ் இனவழிப்பிற்கு பன்னாட்டு நீதி பொறிமுறையினூடாக மாத்திரமே நீதி பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற கவனஈர்ப்பு நடவடிக்கையில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதுடன் அளிக்கப்பட்டுக் கொண்டும் இருக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போது வடகிழக்கு தமிழர் தாயக பரப்பில் எங்கு பார்த்தாலும் மனித புதைகுழிகள் இனங்காணப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மனித புதைகுழி விவகாரங்களுக்கு பன்னாட்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே எமது தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் சிறிய பிஞ்சு குழந்தைகளின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் கூட இனங்காணப்படுகின்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கடந்த கால இனவாத அரசுகள் எவ்வாறான திட்டமிட்ட வகையிலான மிக கொடூரமான தமிழின அழிப்பு செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளன என்பது உறுதிபட தெரிவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலத்தில் எமது தமிழ் மக்கள் மீது இவ்வாறாக மேற்கொள்ளப்பட்ட திட்டமிடப்பட்ட கொடூரமான இனவழிப்பு செயற்பாடு இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதுடன் எந்தவித நில தொடர்பு மற்ற வகையில் விகாரைகள் அமைக்கப்பட்டு மத திணிப்பு செயற்பாடுகள் தீவிரம் பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இத்தகைய கொடூரர்களிடமிருந்து எம்மை பன்னாடுகள் காப்பாற்ற வேண்டும் எனவும் முறையான பன்னாட்டு நீதி விசாரணை வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். வடமராட்சி அம்பன் கிழக்கில் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தீர்மானத்தை மீறி காவல்துறையினரின் பாதுகாப்புடன் நல்லூர் ஆலயத்திற்கு மணல் விநியோகிக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் விசனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவுக்காக வருடந்தோறும் குறிப்பிட்ட மணல் மண் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியிலிருந்து பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வந்தது. வருடாந்தம் வழங்கப்படும் மணல் மண் திருவிழா நிறைவடைந்ததும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதனையடுத்து தமது பிரதேசத்தில் கூடிய அளவில் மணல் அகலப்பட்டுள்ளது என்றும் தொடர்ந்தும் கிராமத்தை அழிவிற்கு உட்படுத்தக்கூடாது என்பதன் அடிப்படையிலும் இம்முறை மணல் மண் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மணல் மண் வழங்க மறுத்திருந்தனர். அதேவேளை தொடர்ச்சியாக அம்பன் கிழக்கில் மட்டும் அகலக்கூடாது என்றும் தெரிவித்தார்.
தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் பிரதேச மக்களின் எதிர்ப்பின் மத்தியிலும் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மண் விநியோகம் இடம்பெற்றது. நேற்று காலை 9 மணி முதல் மண் விநியோகம் தொடர்பான முருகல் நிலை அம்பன் பிரதேசத்தில் பிரதேச செயலர் மற்றும் கிராம மக்களுக்கு இடையில் இடம்பெற்றது. அம்பனில் உள்ள தனிநபர் ஒருவருக்கு கனியமணல் அகழ்வுக்கான அனுமதியை பெற்றுக் கொடுத்து நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு பிரதேச செயலரால் மண் விநியோகம் இடம்பெறுகிறது என்று அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ஊர்காவற்றுறை மெரிஞ்சிமுனை நாரியம்பதி மாதா கோயிலின் மகிமைமிக்க மாதா சுருவத்தை மதுபோதையில் உடைத்து சேதப்படுத்திய சந்தேகத்தின் பேரில் வேலணியைச் சேர்ந்த 8 பேர் ஊர்காவற்றுறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பெயரில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்கலாக 8 பேரே காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மெரிஞ்சிமுனை நாரையம்பதி மாதா கோயிலின் மாதா சுருவத்தை மது போதையில் இருந்த 20 பேர் அடங்கிய கும்பல் ஒன்று நேற்று முன்தினம் குறித்த ஆலயத்தின் பகுதியில் இருந்து மது அருந்தியதாகவும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் சுற்றுலாவுக்காக வருகை தந்த சுற்றுலா பயணிகளுடன் தகாத வார்த்தைகளால் முரண்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மது போதையில் குறித்த குழுவினர் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் 50 லட்சம் பெறுமதி சுருவத்தை அடித்து முழுமையாக உடைத்து சேதமாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் குறித்த 8 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏனையோர் கைதானவர்களின் தகவலின் அடிப்படையில் தேடப்பட்டு வருகின்றனர். அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் விசாரணைகளை அடுத்து குறித்த நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கிணற்றடியில் ஆடைகளை கழுவிக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சுன்னாகம் சுப்பிரமணியம் வீதியைச் சேர்ந்த சிவஞானம் சிவகுமார் என்ற 58 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் நேற்றைய தினம் கிணற்றடியில் ஆடைகளை கழுவிக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி நிலத்தில் சரிந்துள்ளார். இதனை அவதானித்த அவரது மகன் அவரை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதான வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். திருகோணமலை தம்பலகாமத்தில் வீடொன்று தீப்பற்றி எரிந்ததில் முற்றாக சேதமடைந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தம்பலகாமம் நடுப்பிரபந்த திடல் கிண்ணியா தம்பலகாமம் பிரதான வீதியில் நேற்றைய தினம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தனியார் ஒருவருக்கு சொந்தமான வீடே இவ்வாறு தீப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வீட்டு உரிமையாளர் குவைத் நாட்டிலிருந்து நாடு திரும்பவுள்ள நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு இரவு 10:30 மணிக்கு தாய் மற்றும் 2 பிள்ளைகளுடன் புறப்பட்டுள்ளார். ஒரே காணிக்குள் உள்ள மற்றொரு வீட்டின் உரிமையாளரின் தாயும் இன்னொரு மகளும் தூங்கிய நிலையில் புகை வாசனை ஒரு வகை சத்தம் ஏற்பட்டதை அடுத்து காணியை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் திருகோணமலை மாநகர சபையின் தீயணைக்கும் பிரிவுக்கு அறிவித்த நிலையில் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு தீயணைக்கும் பிரிவினர் விரைந்து செயற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்களான தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட பல தளபாடங்கள் என லட்சக்கணக்கான பொருட்கள் முற்றாக நாசமடைந்து எரிந்து சாம்பலாகியுள்ளது. குறித்த சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் மற்றும் இலங்கை மின்சார சபையினர் வந்து மின்சாரம் தொடர்பில் பரிசோதித்துள்ளனர். திருகோணமலை மூதூர் பகுதியில் இருந்த பணப்பையை கண்டெடுத்து உரிமையாளரிடம் ஒப்படைத்த நபருக்கு பல தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். திருகோணமலை தோப்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த அர்ஹம் என்ற இளைஞனின் பணப்பை கிண்ணியாவிற்கு சென்று மூதூரூடாக தோப்பூர் வரும்போது சில தினங்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்தது. இப்பணப்பையில் 27,000 ரூபாய் பணம், சாரதி அனுமதி பத்திரம், தேசிய அடையாள அட்டை, ATM அட்டை உள்ளிட்டவைகள் காணப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மூதூரைச் சேர்ந்த முன்னாள் போக்குவரத்து சாலை முகாமையாளரான நௌபீல் என்பவர் மூதூரில் வைத்து பணப்பையை கண்டெடுத்து நேற்றிரவு உரியவரின் ஊரான தோப்பூரில் வைத்து பணப்பையையும் ஆவணங்களையும் ஒப்படைத்தார். பணப்பை கிடைத்த மகிழ்ச்சியில் பணப்பையை கண்டெடுத்த நௌபீல் என்ற நபருக்கு அவர் அன்பளிப்பு வழங்கிய போதும் அவர் அதனை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளார். இதன் பின்னர் இருவரும் நன்றிகளை பரிமாறிக்கொண்டனர். இந்த காலத்தில் இப்படியும் நல்லுள்ளங்கள் இருக்கின்றார்கள் என்பது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று நடைபெறும் 1ஆம் ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தையும் வெளியிடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இந்திய பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக நேற்று தமிழ்நாட்டிற்கு சென்றுள்ளார். மாலைதீவிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி சென்ற அவர் 4800 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். இதனையடுத்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் புதியதாக கட்டப்பட்டிருந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதியை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். இதனையடுத்து இன்று காலை திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 11:50 மணியளவில் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் செல்லவுள்ளார். பின்னர் மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் நடைபெற்று வரும் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயில் கட்டத் துவங்கிய 1000வது ஆண்டு விழா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்துச் சென்ற 1000வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளதுடன் அதில் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தையும் வெளியிடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள ஹமாஸ் மறுப்பதால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை மீட்பதற்காக இஸ்ரேல் மாற்று வழிகளை நாடலாம் என சூசகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டாரில் நடைபெற்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பின்னர் இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எவ்வாறு இருக்க காசா முழுவதும் மனிதாபிமான பேரழிவு அதிகரித்து வருவதாக அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காசாவிற்கு அனுப்பப்படும் உதவிப் பொருட்களை இஸ்ரேல் தடுத்து வைத்திருப்பதே இந்த மனிதாபிமான பேரழிவுக்கான காரணமாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஈரானில் நீதிமன்ற கட்டடத்தின் மீது மர்ம நபர்களால் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு மாகாணமான சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள ஜாகிதான் நகரில் உள்ள நீதிமன்ற கட்டடத்தில் நேற்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 6 பேர் உயிரிழந்ததுடன் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் குற்றவாளிகளில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த தாக்குதலுக்கு ஜெய் அல் அடல் என்ற தீவிரவாத குழு பொறுப்பேற்றுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த மாகாணம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளை ஒட்டியுள்ளது. இங்கு தீவிரவாத குழுக்கள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஈரானிய பாதுகாப்பு படையினரிடையே அடிக்கடி மோதல்கள் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் அடையாளம் காணப்பட்ட 101 எண்பு தொகுதிகள், சர்வதேச நீதி கோரி வலுக்கும் போராட்டங்கள். பல மில்லியன் பெறுமதி மிக்க மெரிஞ்சுமுனை நாராயம்பதி மாதா சுரூபம் தகர்ப்பு, என்பிபியின் தீவக அமைப்பாளர் உட்பட 8 பேர் கைது. எதிர்ப்பை மீறி அம்பனிலிருந்து நல்லூருக்கு மணல் விநியோகம், பொதுமக்கள் கடும் விசனம். சோழபுரத்தில் நடைபெறும் முதலாம் ராஜேந்திர சோழன் முப்பெரு விழா, நினைவு நாணயத்தையும் வெளியிடவுள்ள நரேந்திர மோடி. ஹமாசுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியதாக ட்ரம்ப் தெரிவிப்பு, பணைய கைதிகளை மீட்பதற்கு மாற்று வழிகளை நாடும் இஸ்ரேல். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.